எங்கள் அருமை சகோதரர் வசந்தராஜன் சிமியன் புழுதிவாக்கம் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஏசாயா 55:12 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். ஏசப்பா, தயவு செய்து உமது மகனுக்கு UK போவதற்கு வீசாவை தாரும் சுவாமி. உமது மகனுக்கு வேலையை ஆசீர்வாதமாய் கொடுத்து செழிக்க செய்யும். ஆண்டவரை தயவு செய்து வசந்தராஜுவுக்கு பெர்மனன்ட் ஜாபை தாரும். வசந்த மேனனுக்கு ஸ்விஸ்ஸுக்கு வீசாவை தாரும். ஏற்ற துணையை தாரும் சுவாமி. ராகவன் BA படித்து முடிக்க ரேவதி 12ஆம் வகுப்பிலே நிறைய மார்க் பெற்று உயர்ந்திருக்க அருள் புரிய சுவாமி. ஆண்டவனே, மிஸ்ஸஸ் வசந்த ரூபா அவர்கள் கணவர் ஜெயக்குமார் அவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணும். சாமியலையும் ஆசீர்வதி. பெற்றோர் மிஸ்டர் அருந்தவராஜா, மிஸ்ஸஸ் சுசிலா அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அருமை சகோதரர் சாமுவேல் டார்வின் பழனி திண்டுக்கல் இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி பிரதர். சங்கீதம் 16:8 படி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஏசப்பா, தயவு செய்து உமது மகனுக்கு வேலையிலே ஆசீர்வாதத்தை தாரும் தாரும் தாரும். நல்ல சுகத்தை தாரும். பிஸ்னஸில் செழிப்பை தாரும். ஆண்டவனே, டேனியல் மார்ட்டினுக்கு வேலையிலே ஆசீர்வாதத்தை செழிப்போடு கொடுத்து கனம் பண்ணும் சுவாமி. ஆண்டவனே, மிஸ்டர் ஆர்ச்பால்ட் ஜெஸ்தாசன், மிஸ்ஸஸ் ரூத் எஸ்தர் ஐயா அம்மா அவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணும் சுவாமி. சுகமாய் காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். எங்கள் அருமை சகோதரர் K. சதீஷ் மௌலிவாக்கம் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே பிரதர் சதீஷ். ஏசாயா 40:29 படி சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசப்பா, உன் மகனை சுகமாக்கும். இந்த பொல்லாத நோயை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அது மறைவதாக இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறேன். ஏசப்பா, இதை உறுதிப்படுத்தும். வேலையை ஆசீர்வதியும் சுவாமி. சகோதரி ஸ்வர்ணா சதீஷை ஆசீர்வதியும். பிள்ளைகள் சூர்யா ஸ்வதியை ஆசீர்வதித்து கனம் பண்ணும். உயர்த்தி வையும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் உள்ள இளம் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம், குடும்ப ஆசீர்வாத திட்டம், வணிக ஆசீர்வாத திட்டம், இது போன்ற திட்டங்களில் உங்களை இணைத்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இப்பொழுதும் சித்தூரில் நடைபெற்ற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு ஏராளம் பெயர்கள் உண்டு. கிருபையும் இரக்கமும் அருளுகிற கிருபாசனபதி என்று பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று பார்க்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று பார்க்கிறோம். இன்னும் பல பெயர்களை அவருக்கு சூட்டி நாம் அவரை வணங்குகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் பேச போகிற காரியம், அல்லது நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் சமாதானத்தின் தேவனாக உங்களோடு கூட இருக்க போகிறேன். சமாதானத்தின் தேவன். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இன்னும் ரோமர் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது: அவர் சமாதான பிரபு. இப்படிப்பட்ட தெய்வம், சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனையோ இருதயங்களிலே சமாதானம் இல்லை. கூட்டங்கள் நடத்தும் பொழுது என்னுடைய பழக்கம் சில இடங்களிலே முடியும் பொழுது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது அவர்கள், விசேஷமாக பெண்கள் சொல்லுகிற காரியம், எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களுக்கு இந்த சமாதானத்தை, தம்முடைய சமாதானத்தை கொடுக்க போகிறார். இதைத்தான் கொலோசே என்ற புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற சொல்ல முடியாத தெய்வீக சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்று அந்த வேத வாக்கியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகும்
32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நமக்கு சந்தோஷம், சமாதானம் இந்த உலகத்தில் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் பாவங்களே உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நம்முடைய சிந்தை எத்தனை பாவம், சிந்தையினால் எவ்வளவு பாவம் செய்கிறோம், கரங்களினால் எவ்வளவு பாவம் செய்கிறோம், வேண்டாத காரியங்களை நாம் செய்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அதனால பாவம் உண்டாகும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள் பிதாவுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம நினைக்கிறது இல்லை, பாவம் செய்யும்போது சந்தோஷமா இருக்கு, பொய் சொல்றது சந்தோஷமா இருக்கு, பெற்றோர் கீழ்ப்படியாம போகும்போது ஏமாத்திட்டோம் சந்தோஷமா இருக்கிறது. இதுதான் தேவனுக்கும் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாக ஒரு சோறு போல இருக்கு, பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த பிரிவினையை போக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமப்பதற்காகவே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். பாவமற்ற அவர், பாவமில்லாத அவர், நீதிமானாய் இருந்தவர், முற்றிலும் பரிசுத்தமான தெய்வம் உங்களுக்காக எனக்காக பாவமான நம் பாவங்களை சுமக்க, நமக்கு வர இருக்கிற சாபங்களை தன்மேல் போட்டுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார். இதைத்தான் எபேசியர் என்ற புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவைகள் என்ன வாசிக்கிறோம்? சமாதான காரணம். பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு! சமாதான காரணராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். எவ்வளவு பேர் பயத்தோடு வந்திருக்கிறீங்க? அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உண்மையாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். நான் சொன்னது போல உங்கள் பாரத்தையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், கவலையெல்லாம் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அடுத்து அவர் கொடுக்கிற சமாதானம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறது. ஒருவேளை நீங்க நல்ல சமாதானத்தோட குடும்ப வாழ்க்கையில ஒன்றா ஆசீர்வாதமா இருக்கலாம், வேண்டிய ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் உண்மையான ஊழியம் எது தெரியுமா? சமாதானம் பண்ணுகிற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள், என்னால் அழைக்கப்பட்ட நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களே. சமாதானம் பண்ணுகிறதா தேவனுடைய சிந்தை, விருப்பம். அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள். குடும்பத்தில் சண்டை போடுறது பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறோமா? உனக்கென்ன நீ சும்மா என்று சொல்லுகிறோமா? இல்லை பிரியமாய், கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள போகும் பொழுது அவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாக்குகிறவர்களாய் தேவனுடைய கையிலே ஒரு ஊழியக்காரனாக, கருவியாக ஆண்டவர் உங்களை உபயோகிக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறது. அதைத்தான் பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரிலையும் சந்தையை கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பம் பிரிந்திருந்தால் உங்களை கொண்டு அதை இணைக்க போகிறார். வேலை ஸ்தலத்தில் சண்டை போடுகிறாள், உங்களை கொண்டு இணைக்க போகிறார். சமாதானம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறார். பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு சகோதரியின் வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டேன். அவளுடைய குடும்பத்தார் எல்லாரும் காரணமில்லாமல் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி சண்டை. ஒரு சிறு காரியம் தான் பெரிய தீயா மாறி விடுகிறது. வீட்டை விட்டு ஓடி போகிறோம், சொந்தத்தை விட்டு தூரமாய் போகிறோம். போதும், அவர்களோடு இருந்தது போதும் என்று சொல்லுவோம். இல்லை பிரியமானது, கர்த்தர் விரும்புகிறது அது அல்ல. எங்கு சமாதானம் இல்லையோ உங்க சமாதானம் உண்டாக்க உங்களை ஒரு ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இப்படி கரங்களை பார்க்கலாமா? எவ்வளவு சந்தோஷம்! நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரே செய்வார். நீங்க சொல்லுங்க, நானும் உம்மை போல உம்முடைய சிந்தையை கொண்டு இந்த பொல்லாத உலகத்திலே, அன்பற்ற உலகத்திலே, குடும்பங்களிலே நான் சமாதானம் உண்டு பண்ணுகிற ஊழியக்காரனாக மாறுவேன்.
அப்படித்தான் அந்த பெண், அந்த குடும்பத்தில் ஒரே சண்டை. ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன ஊழியம் செய்ய சித்தமாக இருக்கிறீர் எனக்கு சொல்லும் என்று ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக்க நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். என்ன செய்யணும் சுவாமி என்று கேட்டேன். நீ போ, இந்த சமாதானத்தை குலைக்கிற முக்கியமான நபர் வீட்டுக்கு போ. ஒன்றும் நடவாதது போல பாருங்க, இந்த சமாதானம் உண்டாக்கும் பொழுது பெரிய சீன் உண்டாக்க வேண்டியதில்லை, ஒண்ணுமே நடக்காது போல அன்பினால் நிரம்பி நான் போகும் பொழுது நமக்கு முன்னே போகிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறேன், அவர் முன்னே போவார், உன் பிறகால உன்னை காக்கிறவராய் இருப்பார். ஏசாயா 45:2 சொல்லுகிறார், நான் போய் முன்னால தடைகளை அகற்றி போடுவேன், உனக்கு வேலையை லகுவாக்கி கொடுப்பேன். அதே போல இந்த பெண் கிளம்பினான். வீட்டார் சொன்னாங்க பைத்தியக்காரி, அவங்களாம் சண்டை போடுறாங்க, நீ போக வேண்டாம் என்று சொன்னார். அவள் சொன்னால், என் ஆண்டவர் சொன்னார், என் ஆண்டவர் கொடுத்த பணியை நான் நிறைவேற்ற வேண்டும். நல்ல பலகாரம்லாம் நிறைய வாங்கி கொண்டு போனான். உள்ளத்திலே ஜெபம் பண்ணி கொண்டே போனான், என்ன நடக்க போகுதோ என்று. ஆனால் ஒன்றுமே நடவாதது போல, ரொம்ப எல்லாரோடைய ஐக்கியமாக இருப்பது போல அவள் அந்த வீட்டுக்குள்ளே கால் வைத்தாள். ஆனால் கர்த்தர் நான் சொன்னது போல பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி செய்ய முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொன்னேன் நல்லவா. அவர் முன்னால் போய் எல்லாத்தையும் அடக்கி போட்டார். காற்றையும் கடலையும் அடக்க வல்லமை உள்ளவர். இந்த சமாதான குறைவுக்கு காரணத்தை அடக்கி போட மாட்டாரா? போடுவாரா இல்லையா? ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உங்க குடும்பத்தில் சண்டை போடுறதை பார்த்து கொண்டிருக்கிறீர்? முழங்கால் ஊன்றி உங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு. அதன் பிறகு அவள் அன்போடு பேசினாள், அன்போடு பேசினாள். இந்த அன்பு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. இது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியினால் நிறைவது ஒரு அனுபவம். இது ஏற்கனவே எனக்குள்ள வந்துருச்சுன்னு யாரும் சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ளாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். சீஷர்கள் இந்த காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த அக்கினி அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பினார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை இயேசுவை போல மாறினர். இன்றைக்கு எதற்காக இந்த கூட்டம்? முக்கியமான நோக்கம் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக மக்களுக்குள்ளே சமாதானம் உண்டாக்குகிற மக்கள் வேண்டும். சண்டை போடுகிறவர்கள் அல்ல, பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் அல்ல. யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்க. உங்களால் பிரிவினை உண்டாகிறதா? கசப்பு உண்டாகிறதா? குடும்பங்களில் உங்களால் என்ன சமாதானம் உண்டா? யோசித்து பாருங்க. கர்த்தர் அதற்காகவே இன்றைக்கு வந்திருக்கிற அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உங்களை கொண்டு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போறார். பிரிவினை உண்டாகிற இடங்களில், கசப்பு உண்டாகிற இடங்களில், விரோதம் வைராக்கியம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு, யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களை கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார். உண்மையா தேவனுடைய பிள்ளையா நீ மாறணுமா? இன்றைக்கு யோசித்துப்பார். உங்க வீட்டிலேயே எல்லாம் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்களா? நீ பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறாயா? நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஊழியம் பண்ணுவேன், எப்படியும் போட்டுன்னு இருக்கக்கூடாது. உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து இருக்கிறார். ஆலயத்திலே பிரச்சனை என்றால் உன்னைத்தான் தெரிந்திருக்கிறார். பிரிவனுக்கு இடம் கூடாதுங்க. எனக்கு அருமையானே, ஆண்டவர் ஆட்களை தேடுகிறார். யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் உலகத்தில் இருந்தது போதும். எத்தனை மக்கள் அழிவிலே, கண்ணீர்ல, பிரிவினையில, கசப்பில் இருக்கிறார். அவர்களுக்காக நான் முழங்கால் ஊன்றி உம்மிடத்தில் மன்றாடுவேன். என்னால் என்றதை செய்வேன். என் குடும்பத்திற்கு நான் சாட்சியாக மாறுவேன். உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பு என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை பெறும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார். இதைத்தான் 1 பேதுரு என்ற புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பேதுரு எழுதுகிறார், ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கொள்ளுங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். இன்றைக்கு அதை எங்கே விட்டுவிடும். கிறிஸ்து அவருடைய அன்பை என்னை நிரப்பட்டு
அபிஷேகம் நிரம்ப 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 கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சமாதானத்தின் பாத்திரமாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பாருங்க, உங்களுக்கு உள்ளத்துல இதுவரை இல்லாத ஒரு சமாதானம், இது ஒரு மேலான பாக்கியம் நிறைந்த சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்கும் பொழுது கண்ணீரில் வாழ்கிற மக்கள், பிரிந்து வாழ்கிற மக்கள், அவர்களுக்கு ஆறுதலின் தாயாக, ஆறுதலின் தகப்பனாக உங்களை உபயோகிப்பார். என்னுடைய கணவர் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். 20வது வயதில் முழு மனதோடு ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். வைராக்கியமா ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். வேலை நேரம் போக மீதி எல்லாம் ஆண்டவருக்காகத்தான். திருமணம் ஆன பொழுது அப்படித்தான் சொன்னார், கடைக்கு அனுப்புற வேலை வச்சுக்காத, நீ என்னமாயும் போ, ஆனா எனக்கு ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அதோடு கூட ஊழியம் செய்யணும். அன்போடு தான் சொன்னாரு, கண்டிப்பா இல்லை. ஆனா என்ன நடந்தது? அதையே போல ஆண்டவர் அவருடைய கரத்தில் எடுத்தார். அந்த அன்பு மனுஷரை பாவத்திலிருந்து விலக்கி எடுக்கும் அன்பு, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை, தேவ சமாதானத்தை கொடுக்கும் அன்பு. நீங்கள் ஏன் அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது? வாலிபர்களே, விளையாட்டாக காலத்தை கழித்து நாட்களை போக்கி ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நம்மை கெடுத்துக் கொள்ளாது. ஆண்டவரே, என்னையும் ஆவியினால் நிரப்பு, என்னையும் பரிசுத்தாவின் நிரப்பு. ஒரு மனிதன், இந்த சிங்கப்பூரில் தான் நான் போன பொழுது, ஒரு வாலிபன், ஒரு 24 வயது இருக்கும். அவன் குடும்பத்தால் தள்ளப்பட்டான். அம்மா அப்பாலாம் அன்பே காட்ட மாட்டாங்க. அவனுக்கு தகப்பன் சொல்ல, ஒரு நாள் கொன்று போட்டுருவோம். அன்பற்ற குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்தவன் அங்கு வந்தான். அன்றைக்கு கூட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆண்டவருக்கு என்று. ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்த பொழுது ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். மேடையில வந்து அருமையாய் சாட்சி கொடுத்தான். எனக்கு இயேசு போதும், இயேசு போதும் என்று சந்தோஷமா. ஆண்டவரே, பிரியமானவர்களே, உங்களை இன்றைக்கு இந்த தெய்வீக சமாதானம் திறப்ப வந்திருக்கிறார். பாருங்க, அவர் கொடுக்கிற சமாதானம் தெய்வீக சமாதானம், ரட்சிப்பின் சமாதானம். சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வந்து தங்குகிற ஒரு அனுபவம். அதன் மூலமாய் நம்முடைய பாரங்கள், கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு தெய்வ சமாதானம் திறப்புகிற தெய்வீக வாழ்க்கை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற தேவ புத்திரனாக வாழும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா? இப்பொழுது நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இப்பொழுது முக்கியமான ஒரு நேரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம், இந்த சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேண்டும்? ஆண்டவர், என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, பாவம், பாரம், பொல்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் அந்த கையினால் கொன்று போட்டிருக்கிறேன், எத்தனை குடும்பங்களை நாசப்படுத்தி இருக்கிறேன், எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறேன், துணிகரமான பாவம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. மனைவிக்கு துரோகம், புருஷனுக்கு துரோகம், பெற்றோருக்கு துரோகம், சரீரத்தை இச்சைக்கு ஈடுபடுத்தி தாறுமாறான வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நான் உனக்கு தெய்வ சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டாய், உன் பாவங்களை அறிக்கையிட மாட்டாயா, பாவங்களை விட்டுவிட மாட்டாயா, என் ரத்தத்தினால சம்பாதித்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டாயா? இப்பொழுது நான் என் சமாதானத்தை கொடுக்க. எத்தனை பேருக்கு இது வேணும்? எல்லாருடைய கண்களும் மூடியிருக்க, எல்லாருடைய கண்களும் மூடியிருக்க. ஆண்டவர் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன், தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறார். எத்தனை பேர் பாவத்திற்கு உணர்ந்து, ஐயோ நான் பாவி, எனக்கு இந்த சமாதானம் வேணும், ஆண்டவர் எனக்குள்ளே வர வேண்டும். அந்த சிறை கைதி எப்படி சந்தோஷம் பெற்றான், நானும் பெற வேண்டும். இப்பொழுது அவருடைய சமாதானம் உங்களுக்கு இறங்குகிறது. அவருடைய பாவங்களை சிவேர் என்றிருந்தால் பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். இப்பொழுது அவருடைய ரத்தம், சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. உங்களை சுத்திகரிக்க விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை தொடுகிற்காய் ஸ்தோத்திரம், எனக்குள்ளே நீர் வருகிற்காய் ஸ்தோத்திரம்,
என்னை நீதிமான் ஆக்குகிறக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள். கை தூக்கின அனைவரையும் கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய இருதயத்திலே சமாதானம், சமாதானம், தேவ சமாதானம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்தி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய பிள்ளைகளாக உடைய சமாதானத்தை நிரப்பு சுவாமி. தகப்பனே, உங்க ஸ்தோத்திரம். எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சந்தோஷமாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்க 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 ஆண்டவருடைய பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளே ஊற்றப்படுவார். இப்பொழுது ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நிரப்பு சுவாமி. நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய தெய்வீக ஆவியினால் நிரப்பு சுவாமி. எவ்ரிஒன் should receive your power, your love. அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிரம்பிக் கொள்ளுங்கள். கேளுங்க கேளுங்க. ஆண்டவரத்தில் என்ன நிரப்பு ஆண்டவரே. நீர் பெற்ற அபிஷேகம், நீர் பெற்ற அபிஷேகம் எனக்கும் தாரும். என்னை நிரப்பு நிரப்பு. கேளுங்க கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்புவா. அந்த தெய்வீக அனுபவத்தால் நிரப்புவா. நிரப்ப 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 கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்புகிறது. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். பொறுப்பெடுக்கிறார். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆவி வராமல் பரிசுத்தாவின் நிரம்பாமல் நான் போவதில்லை, நான் போவதில்லை. கேளுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். குடும்பமாக பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமாக கேளுங்க. தகப்பனும் தாயும் பிள்ளைகளுமாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு குட்டி பரலோகம் போல மாறும். தேவ பிரசன்னம், தேவ சமாதானம், தேவ சந்தோஷம். அதன் பிறகு கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை தொட போகிறார். ஆண்டவரே, இந்த கரங்களை பிடித்துக் கொள்ளுவோம்ப்பா. இந்த கரங்களை பிடித்துக் கொள்ளும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்போம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பையன் பிறந்ததுலேருந்து பேசவும் தெரியாது, காதும் கேட்காது. நாங்கள் ஜெபகோபுரத்துக்கு போனோன்னு ரொம்ப எப்போ பாரு நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் தங்கச்சி பையன் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு இப்போ ஒரு வார்த்தை பேச வைக்கிறாரு. நாங்கள் ஜெபகோபுரத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இப்போ எப்படியாச்சுன்னா இங்கே நான் அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ண வைக்கணும்னு நின்றப்போ அவனுக்கு ஒரு வார்த்தை பேசுகிறான், அப்பான்னு சொல்கிறான். அது இல்லாத அவனுக்கு இப்போ ஒரு காது கேட்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஆண்டவர் விடுதலை ஆக்குவப்பா. இப்பொழுது 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 உடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளப்பா யார் இடத்துல போவார், யார் இடத்துல போவார்? நீர்தானே அவர்களுக்கு ஆறுதல். ஆகவே சுகமாக்கும். நீர் உடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து உடைய சுகத்தை அவர்களுக்கு நீ ஊற்றுமப்பா. சுகத்தை கொடுப்பா. லெட் them be delivered right now. என்ன காரியமாக இருந்தாலும் விளங்காத பாகங்கள் அல்லது வேலை செய்யாத சரீரத்தின் பாகங்கள் இப்பொழுது வேலை செய்யட்டும். இன்னும் அவன் நல்லா பேசணும், இன்னும் நல்லா வாயில் இயேசுவின் ரத்தம் செய்யணும் என்று சொல்லணும். அவனுக்கு கடவுள் ஏசப்பாக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். அவனவே அற்புதமான பாருங்கள், தேவன் கொடுத்த மாபெரும் ஒரு அற்புதம் பாருங்கள். குழந்தை பருவத்திலிருந்து பேச மாட்டான், காது கேட்காது. தம்பி பேர் என்னம்மா? வெங்கடேஷ். பாருங்கள், இப்போ அந்த பையன் ஜெபிக்கிற நேரத்துல அப்பா என்று சொன்னாரு. அது நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். அப்பா சொல்லு. அப்பா கேக்குதா? எல்லாம் கேக்குதா? எனக்கு ரொம்ப நாள் இருமல் இந்த இடத்துல இருமல் வந்துச்சு. அந்த செளி இந்த இடத்துல தான் மாட்டிக்கும். என்னால் மூச்சை விட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா ஜபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க. என்னால் சுவாமி என்னால் ஒன்றும் முடியல சுவாமி. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஜபித்தேன். அவரோட 2 கரத்தை மேலே தூக்கி ஜபிக்கும் போது அவரோட கரம் என் தலையில் பட்டது. கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. வியாதியினால் வேதனை, எனக்கு யார் உதவி செய்வார்? எனக்கு யார் உதவி செய்வார்? எனக்கு யார் உதவி செய்வார்?
என்று கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களை தடவி கொடு. உடைய வல்லமை ஒரு வேல் இறங்கட்டு சுவாமி. நான் எழுத நிற்கும் போது ஜபிக்கும் போது அந்நிய பாஷை எனக்கு அறியாம ஒரு பாஷை வந்து அல்லேலூயா. குதிக்கும் போது கீழே விழுந்து பிறண்டி ஜபித்து எப்பவுமே இது மாதிரி என்கிட்ட நடந்தது இல்லை. ஆண்டவருக்கு மிக மிக நன்றி சொல்கிறேன். எப்பவுமே எனக்கு சோகம் துக்கம், ஆனா இப்ப எனக்கு வந்து சந்தோஷம், அளவில்லாம சந்தோஷம். ஆமென். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டம் வருகிற ஜூன் மாதம் 9, 10 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினமும் மாலை 6 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். இப்போ ஜெபம் பண்ணி பாருங்க. Now you pray. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். God will not make you a tail, but He will make you a அவருடைய head. அபிஷேகம் உங்களை அப்படியே உயர்த்தும். இடம் அமலா பள்ளி மைதானம், கோபிச்செட்டிப்பாளையம். இந்த இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டத்தில் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள்.